முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பார்க்கும்போது நல்லா பேசுறாரு, நல்லா இருக்கிறாரு, அது எல்லாம் வேற. தனிப்பட்ட முதலமைச்சருக்கும் எனக்கும் எந்த கருத்து முரண்பாடும் கிடையாது. அவர் ஒரு மிகச்சிறந்த நல்ல மனிதர். கடைசி கூட்டத்தொடரில் நான் பேசுவது போல் இந்த 74 வயதிலும் கடுமையான ஒரு உழைப்பாளி. அந்த உழைப்பு தான் அவரை இந்த உச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நான் இந்த தமிழ் சமூகத்திற்காக நான் வைத்த கோரிக்கைகள் அது ஏன் நிறைவேற்றப்படவில்லை? அதை குறித்து அவர்களோடு உங்களை ஆட்சி கட்டில் அமர்வதற்கு போராடிய கொளத்தூர் மணியை சந்திக்கிறதுல, கோவை ராமகிருஷ்ணனை சந்திக்கிறதுல, தியாக சந்திக்கிறதுல, மணியரசனை சந்திக்கிறதுல, மீத்தர் ஜெயராமனை சந்திக்கிறதுல, மே 17 இயக்கத்தை சந்திப்பதுல, பொயிலன்னு சந்திப்பதில், பெருஞ்சித்தினாருடைய பையன் பொயிலன்னு சந்திப்பதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? குழந்தை அரசனை சந்திப்பதில் என்ன பிரச்சனை? தடா ரஹீமை சந்திப்பதில் என்ன பிரச்சனை? KM ஷரீஃபை சந்திப்பதில் என்ன பிரச்சனை? STPயினுடைய முபாரக் சந்திப்பதில் என்ன பிரச்சனை? அப்ப இவர்கள் எல்லாம் நாங்க கையொப்பமிட்டு உங்ககிட்ட கொடுத்தோமே, ஏன் எங்களை அழைச்சு பேசல? ஒரே ஒரு முறையாவது இந்த 5 ஆண்டு காலத்தில் கோட்டையில் அதிகாரப்பூர்வமாக தமிழர் வாழ்வுரிமைக்கான போராட்ட களத்தில் இருக்க இயக்கங்களை சந்தித்து முதலமைச்சர் பேசியிருக்கிறாரா?